மானியத்துடன் கிடைக்கப்பெறும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் மானியமில்லாத சமையல் கேஸ் விலை சிலிண்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் எரிபொருட்கள் மீதான வரி விதிப்பு அதிகரித்ததே விலையேற்றத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் ரூபாயில் இருந்து ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. ஆதார் தகவல்களை வாடிக்கையாளர்களின் விருப்பத்தின் பேரில் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி வங்கியில் கணக்கு தொடங்க செல்போன் சிம் கார்டு வாங்க வாடிக்கையாளர் விரும்பினால் ஆதார் தகவலை அளிக்கலாம். அதே நேரம் ஆதார் தகவலை தராத காரணத்திற்காக வங்கி கணக்கு தொடங்கவோ மறுக்கவோ சிம் கார்டு வழங்குவதற்கோ மறுக்கக்கூடாது. வாடிக்கையாளரின் ஆதார் தகவல்களை தவறாக பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு ₹1 கோடி வரை அபராதம் விதிக்கவும் அவசர சட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் மின்சாரம் மற்றும் பேட்டரியில் செயல்படும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், கார் உள்ளிட்ட வாகனங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ₹10,000 கோடி ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி சுமார் 10 லட்சம் தனியார் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் பொழுது ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் ஜம்மு காஷ்மீரில் எல்லையோரம் வசிக்கும் மக்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் புகைப்படங்களை அச்சிட்டு புடவைகளை தயாரித்த குஜராத் உற்பத்தியாளர்கள் இதில் கிடைக்கும் லாபத்தை வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்போவதாக அறிவித்துள்ளனர். புல்வாமா தீவிரவாத தாக்குதல் நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் புடவை உற்பத்திக்கு பிரதான இடமான குஜராத் மாநிலம் சூரத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இந்தியாவை பாதுகாப்பது போன்ற ஓவியங்களை புடவையில் அச்சிட்டு வெளியிட்டுள்ளனர். சூரத்தின் அன்னபூர்ணா இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம்தான் இந்த புடவையை வெளியிட்டுள்ளது. வாக்களிப்பதற்கு புகைப்படத்துடன் கூடிய வாக்குச்சாவடி சீட்டு மட்டுமே போதாது எனவும் அரசு வழங்கிய அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புகைப்பட வாக்குச்சாவடி சீட்டை மட்டுமே வைத்துக் கொண்டு வாக்களிக்க அனுமதிப்பதில் குளறுபடிகள் ஏற்படுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வந்தது. அதனால் வாக்குச்சாவடி சீட்டு இருந்தாலும் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பான் கார்டு உள்ளிட்டவற்றில் ஒன்றை வாக்களிக்கும் பொழுது காண்பிக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் வனப்பகுதியில் இருந்து 11 லட்சம் பழங்குடியின மக்களை வெளியேற்ற உத்தரவிட்டதை உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் வாழும் 11 லட்சம் பழங்குடி மக்களை காடுகளில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கடந்த பிப்ரவரி 13 உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளம்பின. இதனை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு வியாழன் அன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி அருண் மிஸ்ரா, நவீன் சின்ஹா அமர்வு பழங்குடி மக்கள் வெளியேற்றும் உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை ஜூலை 10 ஒத்திவைக்கப்பட்டது. காஷ்மீரை மையமாக கொண்டு செயல்படும் ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற பிரிவினைவாத அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேச விரோத சக்திகள் மற்றும் பயங்கரவாத இயக்கங்களுடன் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பினர் தொடர்பு வைத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த அமைப்பினைச் சேர்ந்த பலரையும் பாதுகாப்பு படையினர் கைது செய்து வருகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இன்று நடைபெறும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டுறவு அமைப்பான OIC மாநாட்டில் முதல் முறையாக இந்தியா பங்கேற்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் சிறப்பு விருந்தினராக இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். அதன் உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார். இந்தியா பங்கேற்றால் கூட்டத்தை புறக்கணிப்போம் என பாகிஸ்தான் எச்சரித்ததையும் மீறி இந்திய அமைச்சரை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றுள்ளது. OIC தொடங்கப்பட்டு 46 ஆண்டுகள் ஆன நிலையில் அதன் கூட்டத்திற்கு முதல் முறையாக இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வரும் 15 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் கூறியுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஏப்ரல் 5 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும். இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் பள்ளியில் எடுத்த மதிப்பெண் மற்றும் தகுதி தேர்வு மதிப்பெண்ணை கொண்ட அரசு பள்ளிகளில் காலி இடங்களில் பணி நியமனம் செய்யப்பட்டது. இனி பணி நியமனத்திற்கு என்று தனியாக தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழை கொண்டு பணியில் சேரலாம்.
இரட்டை இலை சின்னத்தை கேட்பதற்கு டிடிவி தினகரனுக்கு எந்த அருகதையும் கிடையாது என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியில் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக ஆரோக்கியமான மண்பானை எனவும் இதில் யாருடைய பருப்பும் வேகாது எனவும் கூறினார். ஒரு மாதம் நீடிக்குமா, 1.5 மாதம் நீடிக்குமா, நீடிக்காதா, நிலைக்காதா, ஆட்சி கலந்து விடுமா, நாளை கவல் நாடாளுமன்ற கவல் என்று சொல்லியே சிலவர் ஏமாற்றுகிறார்கள். நீ எம்பி, நீ எப்படி, நீ சேர்மன் சொல்லி ஏமாற்றியே சிலவர் கட்சி நடத்துகிறார்கள். உங்களுடைய பருப்பு இந்த காட்டுல வேகாது, உங்களுடைய பருப்பு எங்க அடுப்புல வேகாது, உன் பருப்பு எங்க பானையில வேகாது. ஏன்னு சொன்னால் இது மண்பானை, அருமையான பானை அண்ணா இருக்கா. இது சுவையான சோறுகளை சமைக்கக்கூடிய நல்ல மண்பானை, உடலுக்கு ஆரோக்கியமான உணவை தரக்கூடிய அருமையான மண்பானை, நம்முடைய தாய்மார்கள் சமைக்கக்கூடிய அருமையான மண்பானை. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சின்னத்தில் போட்டியிட்டாலும் 40 தொகுதிகளிலும் அமமுக மாபெரும் வெற்றி பெறும் என டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், சின்னம் என்பது தங்களுக்கு முக்கியமல்ல என்றார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல் எந்த சின்னத்திலும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்றார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நான் தான் சொல்லிட்டேன். அதனால அது அடுத்த கட்ட நாங்கள் குக்கரை நம்பிதான் இல்லை, முதல்ல தொப்பியில் நின்னோம் கரெக்டா. அதுக்கப்புறம் குக்கர் சின்னம் வந்துச்சு. அந்த சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதுனால, அந்த சின்னத்தில் நான் நின்று ஜெயிச்சதுனால எனக்கு உரிமை இருக்கு. எனக்கோ என்னை சார்ந்த கட்சிக்கோ கொடுக்க சொல்லி கேட்பதற்கான உரிமை இருக்குது. அந்த உரிமைப்படி போய் கேட்க போறோம். கோவை சூலூர் பிரிவு அருகே அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பாய்ந்து சென்று மற்றொரு கார் மீது மோதி தலைகுப்புற கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவையை நோக்கி சென்ற கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவர் காரை அதிவேகமாக இயக்கியதாக கூறப்படுகிறது. முதலிபாளையம் சந்திப்பு வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் நடுப்பகுதி தடுப்பை தாண்டி எதிர் திசையில் சென்ற மற்றொரு கார் மீது மோதியது. இதில் நிஷாந்தும் மற்றொரு காரில் சென்ற ராஜன் என்பவரும் படுகாயம் அடைந்தனர். அரசியலில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்வோம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளார். கடலூரில் பாமக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர், விமர்சனங்களை எதிர்கொள்பவன் தான் அரசியல்வாதி என்றார். அரசியல் இருக்கத்தான் செய்யணும். அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள தேமுதிகவுடனான கூட்டணி குறித்து ஓரிரு நாளில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி லட்சுமிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதால் பிரிந்து சென்ற தொண்டர்கள் மீண்டும் வந்து இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இன்னும் ஓரிரு தினங்களில் ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டு தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மெகா கூட்டணி தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து எதிர்கொண்டு ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விருப்ப ஓய்வில் சென்ற அரசு பள்ளி ஆசிரியை ஒருவரை மாணவ மாணவிகளும் பெற்றோரும் சூழ்ந்து கொண்டு கண்ணீர் வடித்த காட்சிகள் காண்போரை நெகிழச் செய்தது. அடப்பக்காரன் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பணியாற்றிய கடந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்ற சூரியகலா விருப்ப ஓய்வில் செல்வதாக கூறி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கினார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த மாணவ மாணவிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதை கண்டு அங்கிருந்த பெற்றோர்களும் கண் கலங்கியவாறு ஆசிரியை சூரியகலா பிரியா விடை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே கழிவு அட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்ததால் மேம்பாலத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேன்கனி கோட்டையைச் சேர்ந்த முரளி என்பவர் ஓசூர் சிப்காட்டில் இருந்து சீதாராம் நகரில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு கழிவு அட்டைகளை லாரியில் ஏற்றிச் சென்றார். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே மேம்பாலத்தில் சென்றபோது லாரி என்ஜினின் வெப்பத்தால் தீப்பிடித்து அட்டைகளுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். சென்னை தேனாம்பேட்டையில் காரின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மயிலாப்பூரைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் தமது நண்பர் முருகவேல் என்பவரிடம் 10 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். அதை காரில் உள்ள டேஷ்போர்டில் வைத்து அவர் தேனாம்பேட்டை சேமியர் சாலையில் காரை நிறுத்திவிட்டு மற்றொரு நண்பர் சுந்தரம் என்பவரை பார்க்க சென்றுள்ளார். திரும்பி வந்தபோது காரின் முன்பக்க கண்ணாடி உடைக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். காரை 4 பேர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வரும்
சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் குறித்து தமிழக அரசு குழு அமைத்ததற்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்பட வேண்டும். போலீசார் விசாரணை தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் குறித்து தமிழக அரசு குழு அமைத்ததற்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பணிகள் முடிக்கப்பட வேண்டும். அவர் 2 மாதங்களுக்குள் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் குறித்து புதிய தமிழகம் கட்சித் தமிழக அரசு குழு அமைத்ததற்கு போலீசார் விசாரணை நன்றி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணசாமி முதலமைச்சர் இப்பணிகள் முடிக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு தேவேந்திரகுல வேளாளர் 2 மாதங்களுக்குள் புதிய தமிழகம் கட்சித் தமிழக அரசு குழு அமைத்ததற்கு பெயர் மாற்றம் குறித்து நன்றி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போலீசார் விசாரணை இப்பணிகள் முடிக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு தேவேந்திரகுல அவர் 2 மாதங்களுக்குள் மகாராஷ்டிரா மாநில போலீசாருக்கு அனுப்பி குடும்பத்தினரை கண்டறிந்தனர். புதுச்சேரி வந்த குடும்பத்தினரிடம் மூதாட்டி பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். இலங்கை இறுதிப் போரின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் பிரச்சினையில் ஐநா பேரவையின் தீர்மானங்களை நிறைவேற்றக் கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐநா தீர்மானங்களை நிறைவேற்ற இலங்கை அரசு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என முழக்கமிட்ட பொதுமக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தை நோக்கி பேரணியிலும் ஈடுபட்டனர். போரின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் புதைக்கப்பட்டவர்களின் விவரங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கோரி போராட்டம் நடைபெற்றது. திருச்சி அருகே குழுமாயி அம்மன் கோவிலில் நடைபெற்ற குட்டிக்குடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். புத்தூரில் உள்ள குழுமாயி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகளின் கழுத்தை கடித்து அவற்றின் ரத்தத்தை பூசாரி குடித்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார். அதன்படி குட்டி குடித்தல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஆடுகளை கொண்டு வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னையில் இருந்து நெல்லை வரை செல்லும் அந்தியோதயா விரைவு ரயில் நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்படுகிறது. இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தினசரி தாம்பரத்தில் இருந்து நெல்லை செல்லும் அந்தியோதயா விரைவு ரயில் நாகர்கோவில் வரை நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். அதன் பெயரில் மாலை 3:50 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்படும் அந்தியோதயா விரைவு ரயில் மறுநாள் காலை 9:45 மணி அளவில் தாம்பரம் வந்தடையும் என குறிப்பிட்டுள்ளார். மறுமார்க்கமாக தாம்பரத்தில் இருந்து தினசரி இரவு 11 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மதியம் 2:45 மணி அளவில் நாகர்கோவில் வந்தடையும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு 3 மாதங்களுக்கு மட்டும் ரேஷனில் இலவச அரிசி வழங்குவதற்கு ஆளுநர் கிரண்பேடி அனுமதி அளித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 5 மாத இலவச அரிசிக்கான பணம் வங்கி மூலம் நேரடியாக தரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது ஏழைகளுக்கு தலா 20 கிலோ இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படும் என்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசிக்கான பணம் வங்கி கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டு முதல் ரேஷன் கடைகளில் அரிசி வழங்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக பணம் மட்டும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.6% சரிந்துள்ளது. இதுகுறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலில், அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான 3வது காலாண்டில் ஜிடிபி 6.6% உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான 2வது காலாண்டில் இருந்த 7% விட குறைவாகும். கடந்த 5 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியின் வேகம் குறைந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.